மருமவளே உள்ள வாமா. இதுக்கப்புறம் நம்ம வீட்ல எல்லாம் நல்லபடியா நடக்கணும். இவ்வளவு நாள் நான் பாத்துக்கிட்டேன், இதுக்கப்புறம் பொறுப்பா பாத்துக்க நீ வந்துட்ட. அண்ணி, எங்க வீடு ரொம்ப பெருசு. நீங்க நினைக்கிற மாதிரி எங்க வீட்டை பாத்துக்கிறதுனும் சாதாரண காரியம் இல்ல. செல்வி, முதல்ல உங்க அண்ணிய வீட்டுக்குள்ள வர விடு, அதுக்கப்புறம் பொறுப்பை பத்தி எல்லாம் பேசிக்கலாம். பரவாயில்லையே, இப்பவே என் மகன் என் மருமகளுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆமா ஆமா, நீ விவரம் இல்லாம பல்ல காட்டு. அவன் இப்பவே பொண்டாட்டி தசன் ஆயிட்டான். இவ பெருமைப்படுதா. அத்தை, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இந்த வீட்டை பத்தி எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆதி இந்த வீட்டோட மருமகளா எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்தா. ஒவ்வொன்றையும் அவங்க அத்தை கிட்ட கேட்டு கேட்டு செஞ்சா. என்ன செஞ்சாலும் இந்த செல்விக்கு மனசே ஆறல. ஏதாச்சும் வேலை கொடுத்துக்கிட்டே இருந்தா. ஒவ்வொரு நாளும் ஆதியை பத்தி என்ன கம்ப்ளைண்ட் பண்ணலாம், என்ன திட்டு வாங்கி கொடுக்கலாங்கிறதுல தான் குறிக்கோளா இருந்தா. அண்ணி, சாப்பாட்டுல உப்பு போட்டீங்களா இல்ல உப்புல சாப்பாடு போட்டீங்களா? உங்களுக்கு சாப்பாட்டுல உப்பு எவ்வளவு போடணும்னு கூட தெரியாதா? என்ன சொல்ற செல்வி? நான் சாப்பாட்டுல உப்பு கரெக்டா தானே போட்டேன். டேஸ்ட் கூட பண்ணி பார்த்தனே, நல்லாதான் இருந்தது. என்னது, உப்பு சரியாதான் இருந்ததா? அப்ப சாப்பிட்டு பார்த்தா எனக்கு என்ன லூசா? செல்வி, முதல்ல சாப்பாடு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றியா? நான் எதுக்கு சாப்பிடாம சொல்ல போறேன்? சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சொல்றேன். நீங்க வேணா ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்க, அப்ப தெரியும் சோத்துல உப்பு இருக்கா உப்புல சோறு இருக்கான்னு. சாரி அத்தை, கொஞ்சம் வேகமா சமைக்கணும்னு நினைச்சதுல கொஞ்சம் உப்பு அதிகமாயிட்டு போல. அடுத்த தடவை சமைக்கும் போது கவனமா சமைக்கிறேன். ஆதி, அதெல்லாம் இல்லம்மா, நல்லா தான் இருந்தது. நான் சாப்பிட்டு பார்த்தோம்ல, நீ வருத்தப்படாத சரியா? நானே சமைக்கும் போது ஒரு சில தடவை உப்பு கூடிரும் உரப்பு கூடிரும், எல்லா வீட்லயும் நடக்கிறது தானே. எம்மா, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். மைனி என்ன செஞ்சாலும் நீ செய்யறது கரெக்ட் தான் சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்க பண்ற தப்ப வீட்ல யார் தான் எடுத்து சொல்லுவா? செல்வி, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். உங்க அண்ணி மேல கோல் சொல்லிக்கிட்டே இருக்க. வேற வேலையே இல்லைன்னு நினைக்கேன். வானே, நீ ஒரு ஆள் தான் குறைச்ச. இவளுக்கு ஒரு வக்கீல் தான் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னொரு வக்கீல வெளியே போயிருக்கு, இப்ப வந்துருங்கிறத மறந்து போயிட்டேன். அண்ணி வீட்டுக்கு வந்து 4 நாள் ஆகுது, அதுக்குள்ள எத்தனை வக்கீலு? இங்க பாரு செல்வி, நான் யாருக்கும் வக்கீலா இங்க வரல. எது சரியோ யாரு பக்கம் நியாயமோ அதைத்தான் சொல்றேன். நீ சரியா பேசுனா உனக்கும் சப்போர்ட் பண்ணி பேசுவேன். இங்க பாருனே, எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ணாண்டா. இவ்வளவு நாளும் ஒன்னா பிறந்தோம் வளர்ந்தோம். எனக்கு சப்போர்ட் பண்ணாம உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணது பத்தியா? அப்பவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீ யாரு எப்பேற்பட்டவேன்னு. கண்ணா விடுப்பா, மைனி சமந்தின்னு இருந்தா மேலகிலன்னு பேசி சந்தோஷம் தான் படுவாவே. ஏதாவது சண்டை கிண்டா வந்தாதானே ஜாலியா இருக்கும் அவளுக்கு. விடு, சின்ன பிள்ளைகளு. பாரு, நீ சொன்ன உடனே தங்கச்சி முகம் வாடி போச்சு. அவங்க 2 பேரும் பாத்துக்கிடுவாங்க, நீ நானும் தலையிட வேண்டாம். வா போ. அந்த இடத்துல இருந்து கண்ணை கிளம்பிட்டான். அம்மா சொல்றது சரிதான், பொம்பளையாளுக்குள்ள நடக்கிற சண்டையில நம்ம எதுக்கு போய்கிட்டு அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறமும் செல்வி அமைதியாகவே இல்லை. அடுத்து என்ன பண்ணலாம், யார்கிட்ட என்ன திட்டு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சா. இது வரைக்கும் என்னை யாருமே இப்படி சொன்னதில்லை. இந்த அன்னிக்காக இன்னைக்கு வந்து அன்னிக்காக என்னடி பேசிட்டாங்கல்ல, நான் இதுக்கு பழிக்கு பழி வாங்காம விடவே மாட்டேன். இங்க பாருங்க, நம்ம எல்லாரும் ஒன்னா போனோம்னா காய் வாங்கிட்டு போறதுக்குள்ள சாயங்காலம் ஆயிடும். நான் போய் அந்த வெங்காயம், உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், முட்டை கோசு, காலிஃப்ளவர் இதெல்லாம் நான் வாங்கிடுறேன். நீங்க போயிட்டு பழம் கிலோ ஒன்று வாங்கிட்டு மற்ற காய்கறி பொரியலுக்கு வாங்குவோம்ல அந்த காய்கறி வாங்கிட்டு அப்படியே கத்திரிக்காய் வாங்கிக்கோங்க, முருங்கைக்காய் வாங்கிக்கோங்க, பாவக்காய் வாங்கிக்கோங்க, இஞ்சி பூண்டு வாங்கிக்கோங்க. வேற ஏதாவது தேவைப்படுதுன்னா வாங்கிக்கோங்க சரியா? அந்த காசு இந்த பர்ஸ்ல இருக்கு, எடுத்துக்கோங்க. அம்மா, எனக்கு வாங்கிட்டீங்க காசு. ஏட்டி, அதுக்கு சேர்த்து தான் உங்க மைனிட்ட கொடுத்துருக்கேன். நீயும் மைனி ஏதாவது என்ன வேணும்னு பார்த்து வாங்கி சாப்பிடுங்க சரியா? ரொம்ப காரமா சாப்பிடாதீங்க. சரிங்க தை. சரி செல்வி, வா முதல்ல காய்கறி எல்லாம் வாங்கிடலாம். அண்ணி, முதல்ல என்னென்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். எப்பவும் இந்த நானு, அப்புறம் மமோஸு, ரோல்ஸு, பப்ஸு, அப்புறம் ஏதோ சொல்லுவாங்களே அந்த 20 ரூபாய்க்கு ஏதோ சொல்லுவாங்க, அது என்னது, பீட்சா, பர்கரு. என்னது 20 ரூபாய்க்கு பீட்சா பர்கரா? அது எப்படி செல்வி கிடைக்கும்? அண்ணி, இருந்தாலும் உங்களுக்கு பேர் ஆசைதான். 600 ரூபா 700 ரூபா இருக்கிற பீட்சா பர்கர் உங்களுக்கு 20 ரூபாய்க்கு கொடுப்பாங்களா? ஏதோ ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன், உடனே ஆடு வாய பழக்கிங்க. சரி, முதல்ல காய்கறி எல்லாம் வாங்கிடலாம். அப்பதான் மிச்சம் எவ்வளவு காசு இருக்குன்னு தெரியும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஏதாவது சாப்பிட தோணுச்சுன்னா அதை வாங்கிக்கலாம். என்ன நீ பேசுறீங்க? காய்கறி வாங்குனீங்கன்னா 2 கம்பு போய் வந்துடும். அதை வச்சுட்டு நம்ம எப்படி சாப்பிட முடியும்? முதல்ல ஃப்ரீயா போயிட்டு என்ன வேணுமோ அதை சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு மீதி எவ்வளவு காசு இருக்கோ அதுக்கு காய்கறி வாங்கிக்கலாம். நீ சொல்றதும் சரிதான். கம்பு பைய கையில வச்சுட்டு கடையில் நின்று சாப்பிட்றது கஷ்டமா தான் இருக்கும். சரி, அப்ப லைட்டா ஏதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காய்கறி வாங்கலாம். நாத்து, நான் அப்பவே சொன்னேன்
நீ அளவுக்கு அதிகமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு. இப்ப பாரு 1000 ரூபாய் பில்லு போச்சு. அத்தை கணக்கு கேட்ட என்ன சொல்ல? அண்ணி எங்க அம்மா அப்படியெல்லாம் கணக்கு கேட்காது. காய்கறி வாங்கிட்டு வந்துட்டோம், ஃப்ரிட்ஜில் அடிக்கிட்டோன்னு சரின்னு சொல்லிடும். என்ன காய் என்ன விலை, அது என்னாச்சு இது என்னாச்சு எதை பத்தியும் கேட்காது. ஒன்னாலதான் வந்தது. அந்த பீட்சா முதல்ல வாங்கி சாப்பிட்டோம்ல, அதோட நிறுத்தி இருக்கணும். அதுக்கு அடுத்து இன்னொன்னு வாங்கலாம்னு சொல்லிட்டு 1000 ரூபா சொல்லி முடிச்சிட்டேன். அண்ணி வாரமா வர போறோம். 2 வாரத்துக்கு ஒரு தடவை தான் வரோம். ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு 1000 ரூபாய்க்கு சாப்பிட்டா சாப்பிட்றதுக்கு தானே உழைக்கும். நீங்க பேசாம வாங்க. எங்க அம்மா கேட்டா நான் சொல்லிக்கிடுவேன். சரி, அப்போ ஒன்று பண்ணலாம். போனோன்னா அத்திட்டு சொல்லிடு, சரியா? அப்பதான் அவங்க என்கிட்ட கேட்க மாட்டாங்க. ஏன் அண்ணி, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைல்ல? போனோன்னு சொல்ல முடியாது. இந்த 1000 ரூபாய்க்கு பீட்சா சாப்பிட்டதே நீங்க சொல்லக்கூடாது. காய்கறி விலை தான் ஏறி போச்சு, இவ்வளோ ஆகி போச்சுன்னு சொல்லிடுங்க. இதுக்கு மேலே இதை பத்தி பேசுனீங்கன்னா எனக்கு கோவம் வரும். அடப்பக்கி, 1000 ரூபாய்க்கு பீட்சா சாப்பிட்டு நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லுது. ஏதாவது கேட்டா மறுபடி இளறையை கூட்டுவா. எனக்கு என்ன, அவளாச்சு அவங்க அம்மாவாச்சு. ஏம்மா, எங்கம்மா இருக்க? என்னடி எதுக்கு கூச்ச போடுத? ஏம்மா பில்லுல 1000 ரூபாய் குறையுது. 1000 ரூபாய் எப்படி குறையும்? நீ உங்க மைனி தானே வாங்க போனீங்க. ஏம்மா நீ எவ்வளவு செலவு பண்ண? ஏட்டி நான் 100 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். 1 கிலோ வெங்காயம் 30 ரூபான்னா 2 கிலோ வெங்காயம் வாங்கினேன். 1 கிலோ இது அது பேர் என்ன உருளைக்கிழங்கு 35 ரூபா, 95 ரூபா. அப்போ மீதி 5 ரூபா மிச்சம் வச்சிருக்கேன். 100 ரூபா தாண்டி கொண்டு போனேன். நீங்க தான் வயசு பிள்ளைங்க, நிறைய காய்கறி வாங்குவீங்க, சுமந்துட்டு வருவீங்க. எனக்கு வயசாயிட்டு சுமக்க முடியுமா? அதான் எல்லா ரூபாயும் உன்கிட்ட கொடுத்தேன். நான் என்னைக்கு கணக்கு கேட்டேன்? நல்லா பாரு, ரூபாய் எங்க போவோம்? நீங்க வேற ஏதாவது செலவு பார்த்துருப்பீங்க. ஏம்மா கூறுகட்ட அம்மா, ஒரு செலவும் பார்க்கல. எல்லா காய்கறி பில்லும் இதில் இருக்கு. ஆனா 1000 குறையுது. எங்க போச்சுன்னு தெரியல. உன் மருமகளை கூப்பிட்டு கேளு. நான் சொன்னேன்னு எதுவும் சொல்லாதே. சும்மாவே என்னைய பேசான்னு என்னைய தான் வில்லியாக்கி வச்சிருக்கேன். எல்லா வீட்லையும் மாமியா வில்லியா இருப்பா. இங்க நீ என்னைய வில்லியாக்குற. நீயே கேட்குற மாதிரி கேளு. மருமகளே 1000 ரூபாய் காணுமே, எங்க போச்சு அப்படின்னு கேளு. கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கோ, மாமியாவை நடந்துக்கோ. ஏட்டி எனக்கு ஸ்ட்ரிக்டான மாமியாரா பேச தெரியாத. என்ன கேட்கணும்? இந்த பாரு, நான் சொல்லி கொடுக்குற மாதிரியே கேளு. மருமகளே, ஏமா மருமகளே அப்படின்னு கூப்பிடு, வருவா. நேற்று காய்கறி கடைக்கு போனமே, என்ன விலை, எல்லா காய்கறி என்ன விலைன்னு சொல்லு. அவளுக்கு ஒரு மண்ணும் தெரியாது. அத்தை அது பில்லு இருக்கு தேம்பா. பில்லு இருக்குன்னா உன்ன கூட்டு போனேன். படிச்ச வந்தனை கட்டி வச்சிருக்கேன். இது என்ன விலை அது என்ன விலைன்னு கேளு. கன்ஃபியூஸ் ஆக்கு, மண்டை குழம்பி நிப்பா. அதுக்கப்புறமா பில்லு 1000 ரூபாய் குறையுதே, அந்த 1000 ரூபாய் எங்கன்னு கேளு. அவ சொன்ன எல்லா கணக்கையும் கூட்டி பாரு, எப்படி 1000 ரூபாய் குறையும். அதுக்கப்புறம் கேளு. அப்பந்தான் தப்பிக்க முடியலையே அப்படி சொல்லிட்டு உண்மையை சொல்லுவா. புரியுதா? இதை இப்படியே நான் சொன்ன மாதிரியே சொல்லு, நான் சொன்ன மாதிரியே கேளு. சரிடி சரி. என்ன சரி சரி நீ என்னைய பார்த்துக்கிட்டு இருக்க? திரும்பி நின்று கூப்பிடு, ஆரம்பி. ஏட்டி கத்தாத, காது எரியுது. இந்த கூப்பிடுதே. ஆதி, ஏமா ஆதி. எத்த கூப்பிட்டீங்களா அத்தை? ஏட்டி மறந்துட்டேனே, எப்படி கேட்கணும்னு சொன்னேன்? ஏம்மா கொன்னுடுவேன். என்ன காய்கறி என்ன விலைன்னு கேளு. ஏம்மா கொன்னுடுவேன். என்ன காய்கறி என்ன விலை? ஆமா கொஞ்சி, இன்னும் கொஞ்சி ஒரு தலைவாழை இலை போட்டு விருந்து வச்சு, எம்மா தங்கமே பொண்ணே மண்ணே குஞ்சி. ஏமா இப்படி வந்து வாச்சிருக்க? நீ ஒன்னு சொல்லடா, முன்னாடி பின்னாடி ஒன்னு சொல்லாம. நேற்று காய்கறி கடைக்கு போனமே, காய்கறி மார்க்கெட் போனமே, என்ன காய்கறி என்ன விலை அப்படின்னு கொஞ்சம் அதிகாரமா கேளு. இவா ஒருத்தி வயசான காலத்துல KR விஜயா மாதிரி என்கிட்ட நடிப்பை எதிர்பார்க்கா. அந்த மண்ணு தான் வரமாட்டுக்க. சரி விடு, இப்ப கேட்காட்டாலும் இவ விட மாட்டா. கேட்போம், கேட்டு பாப்போம், கேட்டு தொலைவோம். எத்தே என்னத்த என்னை கூப்பிட்டுட்டு ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஏமா மருமவளே, நேற்று மார்க்கெட்டுக்கு போனோம்ல, என்னென்ன காய்கறி என்னென்ன விலை வந்து ஒன்னும் சொல்லல. உன் பாட்டுக்கு ரூம்குள்ள போய் உட்காந்துக்கிட்டேன். அதுவா அத்த, கடைக்கு போயிட்டு வந்தோமா, பின்ன மதியானம் சாப்பாடு பண்ண வேலை பார்த்தேன், அப்படியே மறந்தே போச்சு. இப்ப விலை சொல்லணுமா? ஆமா, விலையதே கேட்காங்க. உங்களுக்கு என்ன தமிழ்ல தானே கேட்காங்க, வேற எது லாங்குவேஜ்ல கேட்கணுமா? என்ன விலை என்ன காய்கறி அப்படி இப்படி குழம்பிக்கிட்டு அப்படியே மனசுக்குள்ள நடிக்கீங்களோ? நேர விஷயத்துக்கு வாங்க. என்ன காய்கறி என்ன விலை நீங்க அம்மா சொல்லுங்க. என்னாச்சு இந்த நாத்துக்கு? நேத்து காய்கறி மார்க்கெட்ல வச்சு அண்ணின்னு கொஞ்சனா, நீங்கள் நானும் ஃப்ரெண்டு மாதிரின்னு சொன்னா, அவ எனக்கு கூட்டி விட்டா, நான் அவளுக்கு கூட்டி விட்டேன். இங்க அவங்க அம்மா கிட்ட வந்தனா அண்ணியன் மாதிரி நடிக்கிறா. என்ன செய்யணும்னு தெரியலையே. ஏமா நான் ஓன்ட்டு தான் கேட்டேன், கேட்டு 1/2 மணி நேரம் ஆகுது. சாரி அத்த, ஏதோ யோசனைக்கு போயிட்டேன். ஒன்னும் இல்லை அத்த, கத்திரிக்காய் கிலோ 30 ரூபாயாம், தக்காளி 1 கிலோ 35 ரூபாயாம். நீங்கள் 2 கிலோ வாங்கினீங்கன்னா, சாரி 1 கிலோ 30 ரூபாயாம், 2 கிலோ வாங்கினீங்கன்னா 50 ரூபாய்க்கு தரேன்னு சொன்னான். நான் 2 கிலோ வாங்கிட்டேன். மிளகா 10 ரூபாய்க்கு 100 150 போட்டான்.
அப்புறம் சீனிக்கிழங்கு வந்திருந்தது, அது 1 கிலோ வாங்கினேன், அது ஒரு 40 ரூபா வந்தது. அப்புறம் உருளைக்கிழங்கெல்லாம் நீங்கள் வாங்கிடுன்னு சொல்லிட்டீங்கல்ல. அதுக்கப்புறம் என்ன இருந்தது, சேப்பங்கிழங்கு அது இதுன்னு இருந்தது. அது எனக்கு பிடிக்காது, நீங்களும் சாப்பிட மாட்டீங்கன்னு உங்கள் பொண்ணு சொன்னா, அதான் வாங்கலை. முருங்கைக்காய் வாங்கினேன், ஒன்று 10 ரூபான்னா 2 முருங்கைக்காய் வாங்கினேன். பூசணிக்காய் ஒரு 1/4 கிலோ வாங்கியிருக்கேன், 20 ரூபான்னு சொன்னான். அது போக கேரட்டு கிலோ 40 ரூபா, பீன்ஸ் 40 ரூபா. வேற என்ன வாங்கணும், முள்ளங்கி கிலோ 10 ரூபாத்த. நான் 2 கிலோ மட்டும் தான் வாங்கியிருக்கேன், ஏன்னா முள்ளங்கி ஒரு அளவுக்கு மேலே சாப்பிட முடியாதுல்ல. அப்புறம் அவரைக்காய் வந்து ஒரு 1/4 கிலோ தான் வாங்கினேன், சீக்கிரம் அழுகி போயிரும்லாத்த. அது 25 ரூபா என்னமோ சொன்னான், விலை ரொம்ப அதிகமா. ஏடி உங்க அன்னிக்கு ஒரோட எல்லா காய்கறியும் என்னென்ன விலைன்னு சொல்லுதா பாரு. என்னைய கேட்டா கூட எனக்கு கூட ஞாபகம் இருக்காது. போதுமா, கரெக்டா கணக்கு பார்த்து தான் வாங்கிட்டு வந்திருக்கா. கேட்க சொன்னா நான் கேட்டுட்டேன். போதுமா, நான் போட்டா சீரியலை போட்டுருவான். எம்மா, ஒவ்வொரு காய்கறி என்ன விலைன்னு சொன்னாமா, மொத்த கணக்கு என்னன்னு கேளுமா, அந்த காணாம போன 1000 ரூபாய் என்னாச்சுன்னு கேளுமா. சரிடி, இந்த கேட்டா சொல்ல போறா, அதுக்கு ஏன் கோவப்படுதே. எம்மா, உன் பல்லு போன வாயை ஈடு காட்டாதே, திரும்பி உருன்னு கோவமா மாமியாரா கெத்த கேளு. ஏடி கேக்க, எதுக்கு என் தலை முடி பிடிச்சி இழுக்க? இந்த வாரம் உனக்கு நீ ஆத்தாவா நான் ஆத்தாவான்னு தெரியல. ஒத்தப்பட்ட பிள்ளையன்னு செல்லம் கொடுத்தது எவ்வளவு தப்பா போச்சு. நீ நான் சொன்ன மாதிரி கேட்டா மட்டும்தான் நான் முடிய விடுவேன். என்ன பண்றாங்க 2 பேரும், ஒன்னும் புரியலையே. இங்க பாருமா, என்ன காய்கறி என்ன விலைன்னு கேட்கல, நான் கொடுத்த ரூபாயில எவ்வளவுக்கு காய்கறி வாங்கினேன், எவ்வளவு மிச்சம்னு கேக்குறேன். அத்தை, எல்லா காய்கறியும் சேர்த்து ஒரு 650 ரூபா கிட்ட வந்தது அத்தை. ஏட்டி சொல்லிட்டா, 650 ரூபா வந்துட்டா, போதுமா? சரி விடு, வழிய விடு. எம்மா, ஆனா பில்லு 1650 ரூபான்னு சொல்றா. 1000 ரூபா குறைய இருக்குன்னு சொல்றா உன் சம்மந்தி. 1000 ரூபா குறையுதா அத்தை? அது வந்து என்ன வந்து போய் 650 ரூபாய்க்கு காய்கறி, 1000 ரூபாய்க்கு செலவா. அந்த 1000 ரூபாய் எங்க போச்சு? அம்மா, வீட்டுல அண்ணன் ஒரு ஆள் உழைச்சு நம்ம இத்தனை பேர் சாப்பிடுதோம். இன்னைக்கு வந்தவங்க தானே, நம்ம அண்ணன் மேல எங்க அக்கறை இருக்க போகுது? தாம்பூம்னு ஏதாவது செலவு பண்ணிருப்பாங்க. என் பொண்ணு சொல்றது 100க்கு 100 சரி. என் மவன் பாடா பட்டு உடம்பு தோலை செருப்பா தச்சு வேலை செஞ்சு மாச ரூபா கொண்டு கொட்டுதான். நீ 1000 ரூபா பொறுப்பு இல்லாம செலவழிச்சிருக்க. அத்தை, செல்வி தான் 1000 ரூபாய்க்கு பீட்சா வாங்கி சாப்பிட்டா அத்தை, உங்ககிட்ட சொல்ல வேண்டான்னு சொன்னா. ஐயோ, நம்ம வாங்கி தின்னது நம்மளுக்கே மறந்து போச்சு. அவளை மாட்டி விடலான்னு குழி தோண்டுனா அந்த குழியில நானே விழுந்துட்டேனே. சரிம்மா, 1000 ரூபாய்க்கு அவ சாப்பிட்டு கூட அது கணக்குல வந்திருக்கணும்ல, நீ என்கிட்ட வந்து சொல்லிருக்கணும்ல. அத்தை, நான் உடனே சொல்லணும்னு சொன்னேன் அத்தை. செல்வி தான் அம்மாட்டெல்லாம் சொல்ல வேண்டாம் சொல்லாதீங்கன்னு சொன்னா. அது மட்டும் இல்லாம காய்கறி வாங்கிட்டு சாப்பிட போலான்னு சொன்னேன். இவ தான் சாப்பிட்டுட்டு காய்கறி வாங்குவோன்னு சொன்னா அத்தை. செல்வி, எங்க அண்ணன் காசுல 1000 ரூபாய்க்கு ஒரு பீட்சா சாப்பிட கூட எனக்கு உரிமை இல்லையா? இன்னைக்கு வந்தவா சொல்றாரு எங்க அம்மா என்ன பார்த்து பல்ல நெரிச்சுக்கிட்டு, மன்னிச்சுக்கோங்க, அது பல்லு இல்லாதது நெரிச்சுக்கிட்டு என்ன முழிக்காளே. இந்த பாவத்தை நான் எங்க போய் சொல்லுவேன்? அண்ணி, நீங்க என்னைக்கு வந்தவங்க? நீங்க எங்க அண்ணன் காசுல ஒரு 1000 ரூபாய்க்கு நான் சாப்பிட கூடாதுன்னு சொல்றீங்கல்ல, உங்களுக்கு அப்படி என்ன உரிமை இருக்கு என்ன அப்படி கேள்வி கேட்கறதுக்கு? நான் சாப்பிட்டதை சொல்லி காட்டுறீங்கல்ல. செல்வி, உங்க அண்ணிக்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதா? ஆதி அப்படிப்பட்ட ஆள் இல்ல. பாருமா, அண்ணனையும் எப்படி மயக்கி வச்சிருக்காங்கன்னு. கண்ணா, நீ சும்மா இரு. என்னைக்குமே என் பொண்ணு மலை மாதிரி அசராம நிப்பா, அவளையே அள வச்சுட்டா உன் பொண்டாட்டி. அத்தை, நான் அப்படி சொல்ல வரல அத்தை. ஆதி, கொஞ்சம் நிறுத்து. நீ என்ன சொல்ல வர நீங்க எல்லாருக்கும் நல்லாவே புரியுது. இதுக்கப்புறம் என் பொண்ணு என்ன சொன்னாலும் நீ சரின்ட்டு போகணும். சும்மா அவளை எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காத. கொஞ்ச நாள்ல கல்யாணம் நடந்து இந்த வீட்டை விட்டு போக போறா. இருக்கிற வரைக்கும் நிம்மதியா இருக்க விட. அவளையே அப்படியே பழி வாங்கணும்னு சுத்திக்கிட்டே இருக்கியம்மா. இந்த மாதிரி ஆதி அவங்க மாமியார் பேசும்போது செல்விக்கு சந்தோஷமா இருந்தது. இது ஒரு தடவை 2 தடவை இல்ல, பல தடவை நடந்தது. உங்க தங்கச்சிக்கு என்னை பிடிக்கவே இல்லைங்க. என்னை என்னதான் செய்யணும்னு சொல்றான்னு எனக்கு புரியலைங்க. என்னை காங்க விடாம பேசுறா. இங்க பாரு ஆதி, இதெல்லாம் பொம்பளைகளுக்கு சமாச்சாரம். இடையில நான் வந்தேன்னு வச்சுக்கோயேன், நல்லா இருக்காது. பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்றான்னு அவங்க சொல்லுவாங்க, தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்றான்னு நீ சொல்லுவ. ஆக மொத்தம் நீ தான் சமாளிக்கணுமா. உங்களுக்கு என்ன ஈஸியா சொல்லிட்டீங்க, பொம்பளைகளுக்கு சமாச்சாரம்னு. நான் தானே கஷ்டப்படுறேன். நான் கூடிய சீக்கிரம் அவளுக்கு மாப்பிள்ளை பாக்குறேன். அப்புறம் மாமியார் வீட்டுக்கு போயிட்டா உன்ட சண்டை போட அவ எங்க இருக்க போறா. கவலைப்படாம இரு. அத்தை, ஸ்வீட் எல்லாம் எப்படி இருந்தது? செல்லக்குட்டி, ஸ்வீட் அபாரம்.
அத்தா, நீங்க எனக்காக தானே சொல்றீங்க. எங்க அண்ணியோட ஸ்வீட் எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப மட்டமா இருந்திருக்கும். இருந்தாலும் புது மருமகளே, அவங்க வீட்டாள்களை பேசினா அவ வருத்தப்படுவாளே நீங்க சொல்லாம இருக்கீங்க. எங்க அண்ணிய பத்தி பேசினாலா நான் வருத்தப்பட மாட்டேன் தான். நீங்க உண்மையை சொல்லுங்க. இல்லம்மா, இவ்வளவு கம்மியான நேரத்துல இவ்வளவு அருமையா ஸ்வீட் பண்ண முடியாது. அந்த ஸ்வீட்டை சாப்பிடும் போதே அவ மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கான்னு தெரியுது. ஸ்வீட் அவ்வளவு அருமையா இருந்தது. பாருங்கப்பா, வீட்டை விட்டு போகும்போது கூட உங்க தங்கச்சி என்னெல்லாம் கொளுத்தி போடுறான்னு. சரி சரி விடு, ஒரு 5 நிமிஷம். இப்ப எல்லாரும் கிளம்ப போறாங்க. அதுக்கப்புறம் உன்னை பேசுறதுக்கு யார் இருக்க போறா? அதுவும் சரிதான். இன்னைக்கு இவ பேசுறது எனக்கு கோபமே வரல. பேசுடி பேசு, இன்னும் 5 நிமிஷம் என்னென்ன பேசணுமோ பேசிக்கோ. அப்புறம் மாப்பிள்ள, உங்களுக்கு லீவு கிடைக்கிறப்பெல்லாம் என் தங்கச்சியை கூட்டிட்டு வந்துருங்க. இல்ல மச்சான், வாரத்துல சண்டே மட்டும் தான் லீவு. சண்டே ஃபேமிலியோட ஃப்ரீயா இருக்க வேண்டாமா? உங்களுக்கு தெரியாது என்ன இருக்கு, 5-6 நாளும் ஆபீஸ்னு ஓடுறோம். அந்த ஒரு நாள் தான் ஃப்ரீயா எப்பாடுன்னு கொஞ்சம் லேட்டா எந்திக்கலாம், பொறுமையா நம்ம இஷ்டப்படி இருக்கலாம் மச்சான். அதனால எப்படியும் ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை 4 மாசத்துக்கு ஒரு தடவை வருவா. நீங்க வேணா அடிக்கடி பார்க்க வாங்க. அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன்னா தனியா அவளை அனுப்ப முடியாதுல்ல, அதனாலதான் சொல்றேன். நீங்க கூப்பிட்டதே ரொம்ப சந்தோஷம் தம்பி. நாங்க அடிக்கடி பார்க்க வரோம். அக்கா, ஆனா நீங்க வரும்போது இன்னைக்கு பண்ணி கொண்டு வந்தீங்கல்ல ஸ்வீட்டு, அது கண்டிப்பா பண்ணி கொண்டு வரணும். தம்பி நீங்க சொல்லணுமா? கண்டிப்பா கொண்டு வரோம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னதே ரொம்ப சந்தோஷம். ஒரு வழியா செல்வியை கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டுக்கு அனுப்ப போறாங்க. இன்னைக்கு செல்வி தான் வீட்ல இருந்து கிளம்புறா. இங்க பாரு செல்வி, இங்க நம்ம வீட்ல பேசுற மாதிரி உன் மாமியா வீட்ல போய் பேசக்கூடாது. யார் என்ன சொன்னாலும் பொறுமையா இருக்கணும். சரி சரின்னு சொல்லணும். அவங்க உன் குடும்பம், நீ அவங்கள பாத்துக்கணும். சரியா? என்ன அண்ணி, ஆட்டம் அதிகமா இருக்கு, அட்வைஸ் அதிகமா இருக்கு. என்ன புகுந்த வீட்டுக்கு போக போறான்னு ஒரே சந்தோஷத்துல இருக்கீங்களோ? வாய் மூடவே மாட்டேங்குது, கையும் காலும் கோலம் போடுது, ஆடுது. ஆதி, என் மவ இன்னைக்கு வீட்டை விட்டு போறா. இன்னைக்காவது அமைதியா இரு. என் மக்கா, அங்க போய் எல்லாத்தையும் அன்பாரு. சரியா? நீ சின்ன பிள்ளை தானே, போ போ பழவிரும். எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிடுவேன். சரியா? நல்ல உடம்பு பாத்துக்கோ தங்கம். நல்லா இரி, நல்லா சாப்பிடு. அவங்க சொல்லி தான் சாப்பிடணும்னு நினைக்காத. வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே கிச்சன்ல இருக்கிறதெல்லாம் எடுத்து வாயில போட்டு ஆடுற. அப்பதான் உடம்பு நல்லா இருக்கும். சரியா? அம்மா இல்ல உன்னை பார்க்க, உன்னை நீ தான் பாத்துக்கணும். சரிம்மா, நான் போயிட்டு வரேன். நீ அண்ணனை பாத்துக்கோம்மா. இவங்க அண்ணனை முழுசா கைக்குள்ள போட்டுக்கிடாம நீ இவங்கிட்ட மயங்கிடாத. சரியா? நான் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை வந்து உங்களை பாத்துட்டு போறேன். நாத்து, என் குடும்பத்தை நான் பாத்துக்கிட்டேன், நீ போய் உன் குடும்பத்தை பாரு. சரியா? இங்க நடக்கிற மாதிரியே மாமியா வீட்டுல போய் நடக்காத. தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவாங்க. புரிஞ்சுதா? எனக்கு என் மாமியா வீட்ல எப்படி நடந்துக்கணும்னு நல்லாவே தெரியும். எனக்கு எது சரின்னு தோணுதோ அதைத்தான் நான் செய்வேன். நீங்க வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்ல. இங்க பாரு செல்வி, உனக்கு சரின்னு சொல்றதெல்லாம் மத்தவங்களுக்கும் சரின்னு தெரியணும்னு எந்த அவசியமும் இல்ல. இப்ப நான் சொல்லும் போது உனக்கு ஒன்னும் புரியாது. நேரங்காலம் வரும்போது நம்ம அண்ணி நாயா கத்துனாலே 2 குரல் வாய் கொடுத்து கேட்டுக்கலாமே, சாரி காது கொடுத்து கேட்டுக்கலாமேன்னு உனக்கு அப்ப புரியும். அப்ப புரியும் போது புரிஞ்சுக்கிறேன். இப்ப போட்டு நீங்க வாயை ஆட்ட வேண்டாம். சரி சரி, நீ போய் கார்ல ஏறு. அண்ணன் கொண்டு வந்து விடுதேன். நேரம் ஆயிட்டு பாரு, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கிளம்பணும். சரிண்ணே, போயிட்டு வரேனே. உடம்ப பாத்துக்கோ, அம்மைய பாத்துக்கோ. கண்டவங்க பேச்ச கேட்டு நம்ம அம்மி எதுவும் சொல்லிடாதனே. நம்ம அம்மி எங்கேயும் போய் விட்டுறாதனே. அனாதாசிரமோ முதியோர் இல்லோன்னு எங்கேயும் போய் விட்டுறாதனே. அம்மைய பாத்துக்கோனே, விட்டுறாதனே. அடி பாவி, இவ கிளம்பி போறதுக்குள்ள என்னைய போய் ஆசிரமத்துல விட வச்சிருவா போல இருக்கே. செல்வி, சமைக்க ஆரம்பிச்சிட்டியா? தனியா கஷ்டப்படுவியேன்னு வந்தேன். அத்தை, நீங்க ஒரு உதவியும் செய்ய வேண்டாம், நானே சமைச்சுக்கிடுறேன். இல்லம்மா, நீயே தனியா எப்படி சமைப்ப? கஷ்டமா இருக்கும்ல. அப்ப ஒண்ணு பண்ணுங்க, நீங்க சமையல் பண்ணுங்க, நான் போய் ரெஸ்ட் எடுக்க. ஏமா இப்படி பேசுற? பின்ன நான் என்ன விருந்தா வைக்க போறேன்? நான் உப்புமா தான் கிண்ட போறேன். ஏமா, வீட்டுக்கு வந்து முத நாள் சமைக்க போற, உப்புமாவா கிண்ட போற? ஏன், உப்புமாக்கு என்ன குறைச்ச? என்ன என் இஷ்டப்படி சமைக்க விடுங்க, அவ்வளவுதான். சரிம்மா, உனக்கு என்ன தோணுதோ நீ சமை. சரியா? ஆமா, எனக்கு என்ன தோணுதோ அதை தான் சமைப்பேன். அதுக்கு உங்ககிட்ட வந்து அனுமதிக்கு நிக்கணுமா என்ன? செல்வியோட மாமியாருக்கு செல்வி பேசின விதம் ரொம்பவே மனசுக்கு கஷ்டமா இருந்தது. இருந்தாலும் சரி, சின்ன பொண்ணு, போக போக சரியாயிடும். அம்மா வீட்டை விட்டு வந்திருக்கா, வீட்டு ஞாபகம் வந்திருக்கலாம். இல்லைன்னா இந்த இடம் பழகிறதுக்கு கஷ்டமா இருக்கலாம். கொஞ்ச நாள் விட்டு பிடிக்கலான்னு யோசிச்சாங்க. மை டியர் பொண்டாட்டி, மை டியர் பொண்டாட்டி. என்ன? ஒண்ணு இல்ல, இன்னைக்கு என்ன சாப்பாடு? நானே இப்பதான் கஷ்டப்பட்டு சமைச்சு முடிச்சிருக்கேன். ஓ, கல்யாணம் நடந்து முத நாள் சமைக்கிறோன்னு நம்ம பொண்டாட்டி வகை வகையா சமைச்சிருப்பா போல. அதான் கோவமா பேசுறா. வேத்து இருக்கும். அம்மாட்ட சொல்லி இங்க ஒரு ஏசி போட சொல்லணும்.
சரி, என்ன சமைச்ச? ஏங்க கஷ்டப்பட்டு வெங்காயம் நறுக்கி மிளகாய் நறுக்கி உப்புமா பண்ணிருக்கேன். உப்புமாவா? அது ரொம்ப தப்புமா. இந்த பாருங்க, நான் கஷ்டப்பட்டு உப்புமா பண்ணிருக்கேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க, இல்லைன்னா எடுத்து காலி பண்ணுங்க. எதுக்கு இப்ப கோவப்படுற? என்ன சாப்பாடு? உப்புமாவா தானே கேட்டேன். இங்க பாருங்க, நானும் பொம்பளை பிள்ளையா அடக்க உடக்கமா இருக்கணுமே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து எரிச்சல கிளப்பாதீங்க. செல்வி, சமைச்சிட்டியாமா? சமைச்சிட்டேன் அத்தை. நான் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேன், நீ தான் ஒத்தியில நானே சமைச்சுக்கிறேன், யாராவது துணைக்கு வந்தா எனக்கு பிடிக்காது, தனியா சமைச்சாதான் எனக்கு ஓடுன்னு சொல்லிட்டேன். அதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. பரவாயில்ல, சீக்கிரமா சமைச்சிட்டியே. நான் கூட தனியா சமைக்கிறனால 2-3 மணி நேரம் ஆகும்னு நினைச்சேன். அத்தை பாத்தீங்களா, நான் எவ்வளவு ஸ்பீடா சமைச்சிட்டேன். 1 மணி நேரத்துல சமைச்சிட்டேன் பாருங்க. சரிம்மா, என்ன சமைச்ச? ஏம்மா, அதை மட்டும் கேட்காதம்மா. ஏமாக்கா? அத்தை உப்புமா செஞ்சேன் அத்தை. ஏமா, இந்த உப்புமாவையா 1 மணி நேரம் செஞ்ச? ஏம்மா போச்சே, கேட்க கூடாத கேள்வியை நீ கேட்டுட்டியம்மா. சரி, நம்மள பெத்த தாயை நம்ம காப்பாத்துவோம். ஏம்மா, உப்புமாக்கு என்னம்மா குறைச்சல்? உப்புமா தான் சட்டுன்னு முடியும். உப்புமா பத்தி தப்புலாம் சொல்லக்கூடாதுமா. அது மட்டும் இல்லாம உப்புமானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்தியாவோட தேசிய உணவா உப்புமாவை தான் சொல்லணும். ஏன்னா நம்ம நாட்டுல இருக்கிற நிறைய பொண்ணுங்க நிறைய நாள் உப்புமாவை தான் கிண்டுதாங்க. டேய், கல்யாணத்துக்கு முன்னாடி என்னைக்காவது ஒரு நாள் நான் உப்புமா கிண்டுவேன். 8 வீட்டு கேட்குற மாதிரி 7 கோலம் ஆடி என்ன வரத்து வருவேன். உப்புமா உப்புமா உப்புமான்னு தெருவெல்லாம் எனக்கு கேவலப்படுத்திட்டு தான் போவேன். இன்னைக்கு என்னமோ உப்புமாவை தேசிய உணவாக்கணுங்க, உப்புமாவில் சத்து இருக்குங்க, உப்புமாவை பற்றி தப்பா பேசுறது தப்புங்க. நல்லா தாளம் போடுதடா, பொண்டாட்டிக்கு இப்பமே சால்ரா தட்டுதியே. ஏம்மா, நீ பேசாம இருமா. காலங்காத்தால நீ ஆரம்பிக்காத. அவளே ஏதோ கோவமா இருக்கா, அவங்க வீட்ல இருந்து வந்துட்டோன்னு வருத்தத்துல இருப்பான்னு நினைக்கேன். நீ ஏதாவது பேசாதம்மா. சரி மக்கா, ஆடு ஆடு. இது எத்தனை நாளைக்கு நானும் பார்க்கேன். கல்யாணம் நடந்த முத நாளே இப்படி இருக்க, நான் எப்படி இவகிட்ட காலம் தள்ள போறேன்னு தெரியலையே. கடவுளே, என்ன காப்பாத்து. டேய், அம்மா சொல்றேன்ல, அழுகையை நிறுத்து. அம்மா, என்ன செய்யன்னு எனக்கு தெரியலம்மா. இன்னொரு தடவை அழுத பலார்னு விடுற அந்த ஒரு சில பல்லெல்லாம் உதிர்ந்து போயிரும். ஏம்மா, இவங்க வீட்டுக்கு போகும்போது நீ தானம்மா சொன்ன, இந்த வீட்டுல இருக்கிற மருமகளே இவ்வளவு நல்லவளா இருக்காளே, அப்ப இந்த வீட்டு பொண்ணு எவ்வளவு நல்லவளா இருப்பான்னு. அந்த அக்காவை பார்த்து நீ ஏமாந்து போயிட்டேம்மா. இந்த பொண்ணு வந்து நம்ம வீட்டுல 1 வாரம் கூட ஆகல, இவ என்ன வரத்து வராமா. இவன் கூட காலம் தள்ள முடியும்னு எனக்கு தோணவே தோணலம்மா. நான் என்ன செய்யனே எனக்கு புரிய மாட்டேங்குமா. ஆமா, அடுப்படியில அவ வச்ச உப்புமாவை புகழ்ந்து புகழ்ந்து தள்ளிட்டு இங்க பின்வாசல வந்துகிட்டு எம்மா அப்படிமா இப்படிமா நடிக்காத. ஏம்மா, நீ விவரம் புரியாம பேசாதம்மா. நீ வர்றதுக்கு 5 நிமிஷம் முன்னாடிதான் என்னை கிளின்னு கிழிச்சு உரின்னு உரிச்சு தொங்க விட்டுக்கிட்டு இருந்தாமா. நீ வயசாயிட்ட, எங்க அம்மாவை உன் மரியாதை என்னை காப்பாத்தணுமே சொல்லிட்டு உப்புமாவை புகழ்ந்த. அவ கொடுத்த உப்புமாவை சாப்பிட்டதுல இருந்து 2 மணி நேரம் வாயை திறக்க முடியலம்மா. பச மாதிரி ஒட்டிக்குச்சு. நான் சொல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா. நீ தானே சொன்ன, பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருக்காமா அப்படின்னு சொன்னியே. கொஞ்சம் மட்டும் விசாரிச்சியாமா? என் வாழ்க்கையே பால் அடிச்சிட்டமா நீ. எனக்கு தெரியும் அவனே, எப்படியும் நீ அம்மா வச்ச உப்புமாவே சாப்பிட மாட்டியே. இப்ப இப்படி பேசுறியேன்னு நினைச்சேன். அப்பவுமே ஏதாவது இருக்கும், நம்ம பிள்ளைய பிறகு தனியா பார்த்து என்ன ஏதுன்னு கேட்போம்னு நினைச்சேன். சரி, ஒன்னும் கவலைப்படாத, ஒன்னு செய். நாளைக்கு உன் பொண்டாட்டி ஏதாவது நல்ல பெரிய கடை கூட்டு போ. நகை கடைக்காவது இல்லைன்னா துணி கடைக்காவது கூட்டிட்டு போ. வெளியே சாப்பிட கூட்டிட்டு போ. நல்ல வெளியே கூட்டி போயிட்டு வந்தோன்னா அவ சந்தோஷமா ஆயிடுவா. அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுவா. சரியா? ஏம்மா, நிஜமா அவளை வெளியே கூட்டு போனா சரியாயிருவாள்லாமா? டேய், சேலை வேண்டாம் நகை வேண்டாம்னு சொல்ற எந்த பொம்பளையாவது இந்த உலகத்துல இருக்காளா? அப்படி ஒருத்தி இருந்தா இன்னும் தான் பிறந்து வரணும். தைரியமா கூட்டு போ, எல்லாம் சரியாயிரும். சேலை 5000 ரூபாய்க்கு கேட்டாலும் வாங்கி கொடுத்துரு. சரியா? கணக்கு வழக்கெல்லாம் பார்க்காத, நம்ம பார்த்துக்கிடுவோம். பின்னாடி அடுத்த மாசம் கொஞ்சம் சேர்த்து கையை இறுக்கி பிடிச்சோம்னா சரியா போயிடும். மொதல் தடவை வெளியே கூட்டு போற, இவளுக்கு வாங்க முடியாது அவளுக்கு வாங்க முடியாதுன்னு சொல்லாதே. சரியா? அக்கௌண்ட்ல ரூபா வச்சிருக்கல? ஏம்மா, அதெல்லாம் வச்சிருக்கேம்மா. 50,000 ரூபா இருக்குமா. சரி சரி, போய் அவளை கூப்பிடு. வெளியே போவோம் வா. நீயா கூப்பிடுற மாதிரி கூப்பிடு, நான் சொன்னேன்னு சொல்லாதே. சரியா? சரிம்மா. என்னங்க, இந்த புடவைங்க எல்லாமே அழகா இருக்குல்ல? ஆமா தங்கமே, உனக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கோ. என்ன எடுக்கலாம்? என்ன அங்க பார்க்கும் போதே இங்க கூட்டிட்டு வந்துட்ட? என்னங்க, எனக்கு இந்த 2 புடவைங்களும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இதே எடுத்துக்கவா? தாராளமா எடுத்துக்கோ. சொல்லுங்க சார், நாங்க பில் போட்டுட்டுமா? ஆமா சார், இந்த 2 சாரியுமே பேக் பண்ணிடுங்க. என்ன அமௌண்ட் வருது? பில்லு தெரியல இதுல.
சார் பில் அந்த ஷோல்டர் சைடு இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்னொன்னு 30,000 மேல வரும் சார். நல்ல காஸ்ட்லியான புடவை, எத்தனை வருஷம் ஆனாலும் மங்காம இப்படியே இருக்கும் சார். எல்லாரும் கல்யாணத்துக்கு இந்த மாதிரி புடவை தான் வாங்கிட்டு போறாங்க. 30,000 ஒரு புடவை? நம்மகிட்ட 50,000 தானே இருக்கு. சரி, நம்ம இவகிட்ட சொல்லுவோம். அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா. செல்வி, ரெண்டுல ஏதாவது ஒரு சேலை எடுத்துக்கிறியா? இல்லங்க, எனக்கு 2 சேலையும் பிடிச்சிருக்கு. இந்த 2 சேலையும் வேணும். இல்ல செல்வி, ஒரு புடவை 30,000 2 புடவை 60,000 வரும். ஏன்டா 50,000 தான் இருக்கு, ஒன்னு மட்டும் எடுத்துக்கோயேன். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு இந்த 2 புடவையும் வேணும். செல்வி மெதுவா பேசு, எதுக்கு சத்தம் போடுது? அவங்களுக்கு கேட்க போகுது. கேட்டா கேக்கு. முதல்ல ஜவுளி கடை கூட்டிட்டு வந்துட்டு ஒரு 2 சேலை எடுத்துட முடியல. நீங்களாம் எதுக்கு புருஷன் இருக்கீங்களோ? ஐயோ, இந்த அண்ணன்ட்ட காசு இல்ல போல இருக்க. இந்த அக்கா வேற புரிஞ்சுக்கிடாம இப்படி 2 சேலையும் வேணுங்காங்க. நம்ம வீட்டு பொம்பளைங்க எல்லாம் எடுத்துக்கோங்க சொன்னாலும் 500 ரூபாய்க்குள்ள எடுத்துக்கிட்டு போதுங்க, எல்லாம் சேலை தானே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அக்கா 30,000 சேலை 2 சேலை வேணும்னு அடம் பிடிக்காங்களே. அக்கா, அப்ப இந்த எல்லோ சேலையை பார்சல் பண்ணிடட்டா? இதென்ன நீங்க மறுபடியும் பாத்துக்கிட்டு இருந்தீங்க? ஆமாண்ணே, அந்த 2 சேலையும் பேக் பண்ணிடுங்க. பில்லிங் கவுண்டருக்கு வந்து நாங்க பணம் கட்டிடுறோம். செல்வி, அப்ப நீ பணம் வச்சிருக்கியா? என்கிட்ட ஏது பணம்? ஏன் என்கிட்ட மொத்தமாவே 50,000 தான் இருக்கு. அதுவும் 48 சில்லறை ஏதோ இருக்கு. நீ வெள்ளாடாத. பொண்டாட்டிக்கு 2 சேலை வாங்கி தர முடியல, நீ எல்லாம் எதுக்கு கல்யாணம் பண்ற? செல்வி கத்தாத செல்வி. என் கையை விடுங்க முதல்ல. செல்வி சொன்ன கேளு. ஐயோ பாவம் தானே, என்ன கெஞ்சுதாங்க. இனிமே நீங்க எனக்கு வேண்டாம். சாரி செல்வி, என்ன மன்னிச்சிடு செல்வி. என்னை விட்டு போயிடாத ப்ளீஸ். ஐ லவ் யூ செல்வி. ஆம்பளை தானே நீ, என்கிட்ட உட்காந்து கெஞ்சிக்கிட்டு இருக்க. வழிய விட, நான் போகணும். செல்வி, நான் அப்ப மீது கேட்டுக்கிட்டே இருக்கேன், ஒன்னும் பதில் சொல்லாம இருக்க. மாப்பிள்ளை எங்க? நீ மட்டும் தனியா வந்திருக்க. நான் வீட்டை விட்டு வந்துட்டேன். இதுக்கு மேல என்கிட்ட யாரும் எதுவும் கேட்காதீங்க. நான் இனிமே இங்க தான் இருக்க போறேன். செல்வி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் செல்வியோட கணவர் அங்க நடந்த எல்லாத்தையும் போன் பண்ணி அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சொல்றாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. தான் அண்ணனும் மைனியும் அந்யோன்யமா இருக்கிறத பாக்குறா. மாமியார் வீட்டுல தான் அண்ணி எவ்வளவு பொறுத்து போறாங்க அப்படிங்கறதையும் பாக்குறா. கொஞ்சம் கொஞ்சமா அவ கணவன் வீட்டுல வாழ்ந்த அந்த 10 நாட்கள் ஞாபகம் வருது. அவளை அவங்க மாமியார் தாங்கின விதமும் புருஷன் தன்னை சுத்தி சுத்தி வந்த நாட்களும் ரொம்பவே காயப்படுத்துது. கொஞ்சி பேசிட வேண்டா, உன் கண்ணே பேசுதடி. கொஞ்சமாக பார்த்தா மலச்சாரல் வீசுதடா. ஆமா தங்கமே, உனக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கோ. அண்ணி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அண்ணி. என்ன பேச போறா தெரியலையே. சொல்லுமா செல்வி, எது வேணுமா? நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனா? அண்ணி, நீங்க கல்யாணம் நடந்து வந்த புதுசுல நான் உங்கள்கிட்ட எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நீங்க வர்றதுக்கு முந்தைய நான் மட்டும்தான் இருந்தேன். எனக்கு இந்த வீட்டுல எல்லாமே கிடைச்சது. ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தா எனக்கு தான் வாங்கிட்டு வருவாங்க, பண்டை வாங்கிட்டு வந்தா என்ன வேணும்னு என்கிட்ட தான் கேட்பாங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் உங்ககிட்ட கேட்டாங்களா, அது எனக்கு கோவம் வந்துருச்சு. இது ஏன் வீடா அவங்க வீடா அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் ஒவ்வொரு தடவையும் நான் இந்த வீட்டு பொண்ணு அப்படின்னு உங்களுக்கு காட்டணும்னு பண்ணேன். அப்போ உங்களுக்கு கோவமே வரலையா அண்ணி என் மேல? இதுக்கு என்ன சொல்லணும்னு தெரியலையே. அது வந்துமா, அது வந்து அண்ணி, நிறைய தடவை உங்களை அண்ணன்கிட்ட மாட்டி விட்டுருக்கேன், எங்க அம்மா கிட்ட மாட்டி விட்டுருக்கேன். ஆனா ஒரு தடவை கூட நீங்க என்ன திட்டுனதே இல்லை, முகம் சுழிச்சு பேசினதே இல்லை. எப்படி அண்ணி, இது உங்க குணமா இல்ல? எனக்கு புரியல. இல்ல நாத்து, அது அண்ணி, நான் நாத்தனாரா பேசல, எனக்கு மனசு விட்டு பேசணும் போல இருக்கு, அதான் பேசுறேன். நாத்து, உண்மையை சொல்லனா நீ ஸ்டார்டிங்ல என்ன பேசும்போது எனக்கு கஷ்டமா இருந்தது. அப்புறம் நாள் போக போக எனக்கு கோவமா வந்தது. இவளுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது நீ பண்றது எல்லாமே சின்ன பிள்ளைத்தனோன்னு. ஏன்னா இது உன் வீடு. அது வரைக்கும் எல்லாரும் ஒன்னே தான் எதுக்கு எடுத்தாலும் செல்வி செல்வி செல்வின்னு சொல்லியிருப்பாங்க. நான் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஆதி ஆதின்னு சொன்ன உடனே நம்ம வீட்டுல இவ யாரு அப்படின்னு உனக்கு தோண ஆரம்பிச்சிடுச்சு. அது எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. அதனாலதான் நான் விட்டு கொடுத்து போனேன். அது மட்டும் இல்லாம நீ ஒன்றும் ரொம்ப கெட்டவ கிடையாது, கொஞ்சம் செல்லம் ஜாஸ்தி. மற்றபடி நீ ரொம்ப நல்ல பொண்ணுதான். நீ எதையும் ஃபீல் பண்ணாத, சரியா? இல்ல அண்ணி, நீங்க எங்க வீட்ல எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணி போறீங்க, எல்லாரும் எவ்வளவு நல்லா பாத்துக்கிறீங்க. நான் என் மாமியார் வீட்ல ஒரு நாள் கூட இப்படி இல்ல அண்ணி. எதுக்கு எடுத்தாலும் திட்டிக்கிட்டே தான் இருந்தேன். காரணம் இல்லாம எரிஞ்சு விழுந்தேன். ஆனாலும் அவங்க எல்லாரும் என் மேல ரொம்ப பாசமா தான் இருந்தாங்க அண்ணி. நான் தப்பு பண்ணிட்டேனோன்னு தோணுது. நாத்து, உனக்கு அட்வைஸ் பண்ணா பிடிக்காது.
மறுபடியும் நான் அட்வைஸ் பண்றேன் நினைச்சிடாத. இது அட்வைஸ்லாம் இல்ல, நான் புரிஞ்சுக்கிட்டதை வச்சு சொல்றேன். எங்க வீட்லயும் நான் ரொம்ப செல்லம். நான் ஏதாவது கேட்கறதுக்கு முன்னாடி நான் பாக்குறத வச்சே எங்க வீட்ல வாங்கி கொடுத்துருவாங்க. யோசிச்சு பாரு, ஒரு வீட்டுல பொண்ணா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பொறுப்பு கிடையாது, நல்ல பொண்ணா இருந்தா போதும். ஆனா ஒரு வீட்டோட மருமகங்கிறவ அந்த வீட்டையே தாங்கணும் இல்லையா? எதுக்கு எடுத்தாலும் என்ன பாருன்னா குடும்பம் எப்படி நடக்கும்? எல்லாருக்கும் என்ன வேணும் ஏது வேணும்னு பார்த்து பார்த்து நம்ம செஞ்சோன்னு வச்சுக்கோங்க, நம்ம வீட்டில் இல்லாத ஒரு நிமிஷமும் வீட்டில் இருக்கிற எல்லாரும் நம்மள தேட ஆரம்பிச்சிருவாங்க. நீ என்ன எதிர்பார்க்குறியோ அந்த அன்பும் அக்கறையும் பாசமும் உன் மேல நீ போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு கொட்டி தீத்துருவாங்க. உண்மையை சொல்லணும்னா இந்த நகை நட்டு சேலை இதுலலாம் எதுவுமே இல்லை. நம்ம காட்டுற பாசம், முதல்ல நம்ம பேசுற வார்த்தைகள். நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, நீ ஒரு பங்கு எரிச்சலை கொட்டினா அது 10 பங்கா உங்ககிட்ட தான் வரும். அது மட்டும் இல்லாம ஒருத்தவங்க கத்துறோம், ஒரு எரிச்சலை காட்டுறோம்னா அது நம்ம வீட்டை விட்டுலாம் வெளியே போகாது. நம்ம வீட்டுக்குள்ளேயே சுத்தி வந்து நம்ம எல்லார் மண்டைக்குள்ளேயே உட்காந்து ராஜ்யம் பண்ணும். அதே இது அன்பா கலகலன்னு சிரிச்சு பாரு. யாராவது கோவமா பேசும்போது உனக்கு அதை பொறுத்துக்க முடியலன்னா அமைதியாயிடு, பிரச்சனை முடிஞ்சு போயிடும். அண்ணி, நான் ரொம்ப தப்பா நடந்துக்கிட்டேன் நீ. சாரி அண்ணி. அவர்கிட்டயும் சாரி கேட்கணும். எனக்கு பதிலா கொஞ்சம் நீங்க பேசுறீங்களா? நான் ஏன் பேசணும்? உன் புருஷன்கிட்ட நீ பேசு. இல்ல அண்ணி, நான் நிறைய பேசிட்டேன். நான் பேசினதெல்லாம் இப்ப திரும்பி வாங்க முடியாது. நான் போனா அவங்க என்ன என்னென்னவோ கேள்வி கேட்பாங்க. ப்ளீஸ் அண்ணி, எனக்கு அவரை பார்க்கணும் போல இருக்கு. பார்க்கன்னா திரும்பி பாரு, தம்பி அங்கதான் நிக்கிறான். பாத்தியா, விழுந்தாலும் சரியான இடத்துல தான் விழுந்திருக்க கள்ளி. சரி சரி, நீங்க 2 பேரும் உங்க ரொமான்ஸை கண்டினியூ பண்ணுங்க, நான் கிளம்புறேன்ப்பா.